ராமர் வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு, இந்த ஆசை, பேராசை, கோபம், காமம் இதெல்லாம் யாரால சீக்கிரமா கட்டுப்படுத்த முடியும்? ஆணாலையா இல்லை பெண்ணாலையா அப்படின்னு கேட்க வசிஷ்டர் சொல்றாரு, ராமா இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு கதை மூலமா. அதை கேட்டதுக்கு அப்புறமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவு ஏற்பட போகுது. ராமருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கதையை கேட்குற யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையையும் மனசையும் தெளிவுபடுத்தும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால இந்த காணொலியை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா கதை அப்படி நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கதைகளை தொடர்ந்து உங்களுடன் கதைத்து கொண்டிருப்பது உங்கள் நித்யா. செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல துவாபர யுகத்துல 7 மனுக்களுக்கு அப்புறமா சிகித்வஜன் அப்படின்ற மன்னர் ஒரு நாட்டை ஆண்டுட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியினால அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்பா பசுமையா இருந்தது. இப்படிப்பட்ட மன்னருக்கு சௌராஷ்டிரா நாட்டினுடைய இளவரசியான சூடாலா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. நிறைய தான தர்மங்கள், நற்பண்புகள், வீரம், பக்தின்னு ரொம்ப தனித்துவமா அவங்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனா காலங்கள் போக போக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இளமை எண்ணங்கள் போய் முதுமை எண்ணங்கள் வந்த மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்தது. அதனால அவங்களுடைய வாழ்க்கைய பகுத்தறிவுல செலுத்தினாங்க. அவங்க ஆன்மாவை தியானத்துல ஈடுபடுத்தினாங்க. ஆத்ம ஞானம் அடையணும் அப்படின்றது அவங்களுடைய பெரிய குறிக்கோளா இருந்தது. நான் அப்படின்னா என்ன? இந்த உடல் நானா? இந்த புலன்கள் நானா? இந்த மனம், புத்தி, போட்டி, பொறாமை, காமம், ஆசை இதெல்லாம் நானா அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்று ஒன்றா ஆராயும் போது இது எதுவுமே நான் கிடையாது, இது எல்லாத்துக்குமே அடிப்படையான தூய உணர்வு தான் உண்மையான நான் அப்படின்றத உணர்றது தான் ஆத்ம ஞானம். உடல், மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற எல்லாத்தையும் கடந்து பிறப்பு இறப்பு இல்லாத என்னைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பெரும் ஒளிய உணர்றது தான் ஆத்ம ஞானம். இப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை தான் சூடலாவும் சிகித்வஜனும் தேடி தியானத்துல ஈடுபடுறாங்க. நிறைய அறிஞர்கள், மேதைகள் இவங்க கிட்டெல்லாம் பேசுறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, சிகித்வஜன் மன்னருக்கு முன்னாடியே சூடலாவால சீக்கிரமே ஆத்ம ஞானத்தை அடைய முடிஞ்சது. அதனுடைய பிரதிபலிப்பா அவளுடைய முகத்துல அவ்வளவு தேஜஸ் தெரிஞ்சது, பிரகாசமா மின்னுனா. மன்னர் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய முகம் எப்படி இவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னு கேட்க, சூடலா ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்றா. ஆனா மன்னரால அதை ஏத்துக்கவே முடியல. ஏளனமா சிரிக்கிறாரு. நீ இந்த அரண்மனையில இருக்க, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்க, உனக்குன்னு இத்தனை பணியாட்கள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ உன்னால எப்படி ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்கவும் அந்த நேரத்துல சுடலாவுக்கு கோபம் வரல. எப்படியாவது மன்னரை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி தனக்கு பறக்கும் சக்தியை உருவாக்கி மன்னர் முன்னாடி பறந்து காட்டினான். மன்னருக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியம். எப்படி இவளுக்கு இந்த மாதிரியான சக்தி கிடைச்சது? இவ உண்மையிலேயே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டாளா? நம்மளால மட்டும் ஏன் அடைய முடியல அப்படிங்கிற வேதனையிலேயே அன்னைக்கு இரவு போய் படுக்கிறாரு. சூடலாவும் மன்னர் பக்கத்துல போய் படுத்திருக்கா. அன்னைக்கு இரவு முழுவதும் அவருக்கு ஒரே நினைப்பு, நம்ம எப்படியாவது ஆத்ம ஞானத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. சுடலா கிட்ட கூட சொல்லாம நடு இரவு நேரத்துல மன்னர் தன்னுடைய ராஜ உடைய துறந்து வனவாசத்துக்கு போறதுக்கான சாதாரண உடைய அணிஞ்சிட்டு நடு இரவு நேரத்துல கிளம்பி போறாரு. போறப்போ அவருக்குள்ள ஒரே ஒரு நினைப்பு தான், நம்ம எப்படியாவது ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடணுன்ற நினைப்பிலே போறாரு. சூடாலா எழுந்து பாக்குறப்போ தம் பக்கத்துல மன்னர் இல்லை. அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறான். அவளுக்கு தான் பறக்கும் சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிட்டு வானுயர பறக்கிறா. அவ பறக்கும் போது வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் அவளை பார்த்து, என்னடா இது, இன்னொரு நிலா பறந்து வருதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பிரகாசமா மின்னுனா சூடாலா. இப்போ மந்தார மலையில உள்ள காட்டு பக்கமா பறந்து போறப்போ தன்னுடைய கணவனை பார்க்கறா. தறி உடை அணிஞ்சு ரொம்ப சாதாரணமான தோற்றத்தோட அவர் மலைப்பாதைகள்ல ஏறி போறத பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது ஆத்ம ஞானத்தை தேடி அலைறாரு அப்படின்ற விஷயம். சரி, இப்போ நாம அவரை தொந்தரவு பண்ண வேணாம், ஆத்ம ஞானத்தை அவர் அடையட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு
மறுபடியும் அரண்மனைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் மன்னர் ஒரு வேலை விஷயமா வெளியிடத்துக்கு போயிருக்காரு, அவர் வரதுக்கு சில நாட்கள் ஆகும், அது வரைக்கும் நான் தான் ராஜ்யத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவ ராஜ்யத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. 1 வருடம் 2 வருடங்கள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 18 வருடங்கள் சூடாலா மட்டும் தனியா ஆட்சி செஞ்சா. இப்போ அவ தன்னுடைய கணவனை போய் பார்க்கணும் அப்படின்ற நினைப்பு அவளுக்கு வந்தது. அவர் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிக்கிட்டு பறந்து போறா. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. ஏன் இந்த காணொளியுடைய திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். இவ பறந்து போயிட்டு இருக்கும் போது கீழே துர்வாச முனிவர் வேகமா போயிட்டு இருந்தாரு, ஒரு அவசர வேலையா. அவர் நடந்து போன விதத்தை பார்க்கும்போது இது என்ன, ஒரு பெண் நடக்கிற மாதிரி நடந்து போறாரே அப்படின்னு இந்த சூடாலா யோசிக்கிறா. இந்த துர்வாச முனிவருக்கு தான் ஞான திருஷ்டி இருக்கு இல்லையா, அதன் மூலமா இந்த சூடாலா பறந்துட்டு இருக்கும் போது அவ தன்னை பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிய வந்தது. என்ன பார்த்தா பெண்ணுன்னு ஏளனமா நினைக்கிற, நீ என்னை இப்படி நினைக்கிறதுக்காகவே உனக்கு நான் சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பறந்து போற பெண்ணான நீ பகல் நேரத்துல ஆணாவும் இரவு நேரத்துல பெண்ணாவும் இருப்பேன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. இந்த சாபம் அவளுக்கு முதல்ல அதிர்ச்சியை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதுவே அவளுக்கு வரப்பிரசாதமா இருந்தது. ஏன்னா எப்படி நான் சூடாலாவா அவர் முன்னாடி போய் நிப்பேன், இப்ப வரைக்கும் சூடாலாவுடைய முகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை, இளமையும் அழகும் அப்படியே இருந்தது. 18 வருடங்கள் கழிச்சோம். அதனால வேற ஒரு உருவம் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இந்த முனிவர் கொடுத்த சாபமே எனக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு அந்த சாபத்தை கூட சந்தோஷமா வாங்கிட்டு சூடாலா தன்னுடைய கணவனை தேடி போறா. காட்டுல தன்னந்தனியா நிறம் கருத்து போய் உடல் மெலிஞ்சு போய் பார்க்கவே பரிதாபமான நிலைமையில மன்னர் இருந்தாரு. இப்போ அந்த சூடாலா ஆண் உருவம் எடுத்து மன்னர் முன்னாடி போய் தரையில நிக்காம பறக்கும் தன்மையோட தரையில இருந்து ஒரு அடி மேல நின்னுட்டு இருந்தா. இனிமே இந்த சூடாலா ஆண் உருவம் எடுத்ததுனால அவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு ஆணை பார்க்கவும் மன்னன் என்ன நினைச்சிட்டாருன்னா, தான் ஆத்ம ஞானம் அடைஞ்சதுனால தேவலோகத்துல இருந்து யாரோ தன்னை பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப வியப்படைய அந்த ஆணுக்கு ரொம்ப மரியாதையோட பல உபசரணைகள் எல்லாமே செஞ்சாரு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க அவன் சொல்றான், என்னுடைய பெயர் கும்பன். நாரதர் ஒரு முறை குளக்கரையில அமர்ந்திருக்கும் போது அவருக்கு முன்னாடி நிறைய தேவலோகத்து பெண்கள் எல்லாரும் நீராடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவரையே அறியாம வியர்க்க ஆரம்பிச்சது. அந்த வியர்வைய ஒரு கும்பத்துல அடைச்சு வச்சாரு. அந்த கும்பத்துல இருந்துதான் நான் பிறந்தேன், அதனால என்ன கும்பன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாரதருடைய தந்தை, அதாவது என்னுடைய தாத்தாவான பிரம்மா எனக்கு பல வேதங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் கும்பமுனி அப்படின்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தன்னை யாருன்றத தெளிவா விளக்கம் கொடுத்தான். இப்போ மன்னர் பேசுறாரு, நான் ஆத்ம ஞானம் அடைகிறதுக்காக இங்க வந்து கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் ஆச்சு. நான் ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டேன். இப்போ என்ன தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க கும்பன் சொல்றான், நீ ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டியா, அப்படி என்னதான் துறந்த அப்படின்னு கேட்கவும், ஆமா நான் இந்த நாட்டினுடைய மன்னன், என்னுடைய நாட்டை துறந்தேன், என்னுடைய உடைய துறந்தேன், என்னுடைய மனைவியை துறந்தேன், அதனால என்னுடைய ஆசையை துறந்தேன், கோபத்தை துறந்தேன், காமத்தை துறந்தேன், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லவும் கும்பன் சொல்றான், அது எதுவுமே உனக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ எதுதான் எனக்கு சொந்தம்? இதோ இப்போ இங்க ஒரு குடில் இருக்கு, நான் ஒரு உடை அணிஞ்சிருக்கேன், என் கையில ஒரு தடி இருக்கு, இதையும் நான் துறந்துறவா அப்படின்னு கேட்டா இதுவும் உனக்கு சொந்தமானதில்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ ஆத்ம ஞானம்னா என்ன, அது எப்படி நான் அடையிறது அப்படின்னு கேட்க கும்பன் அதை தெளிவா விளக்குறதுக்காக ஒரு கதையை சொல்றான். அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தன் ஒருத்தன் இருந்தான். அவன் கிட்ட ஒரு சிந்தாமணி கல் இருந்தது. அந்த கல் அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அது எல்லாமே அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரு கட்டத்துல அவனுக்கு சந்தேகம் வந்தது, இந்த கல்லுனாலயா எனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு அந்த கல்லை தூக்கி வீசிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறானோ அது எதுவுமே அவனுக்கு நடக்கவே இல்லை. மறுபடியும் அந்த கல்லை தேடி அலையிறான். ஆனா அந்த கல் அவன் கண்ணில் படவே இல்லை. அப்போ ஒளி வீசக்கூடிய ஒரு உலோக துண்டை எடுத்துட்டு இதுதான் அந்த கல் அப்படின்னு நினைச்சிட்டு தங்கிட்ட வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த செல்வந்தன் தான் நீ அப்படின்னு சொல்றப்போ அந்த மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. கும்பன் சொல்றான், அந்த செல்வந்தர் தான் நீ,
அந்த ஆத்ம ஞானத்தை கையிலேயே வச்சுட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் மன்னர் எதுவுமே புரியாத மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. சரி, உனக்கு புரியுற மாதிரி இன்னொரு கதை சொல்றேன் அப்படின்னு இன்னொரு குட்டி கதைய சொல்றாரு. விந்திய மலை பகுதியில ஒரு யானை ஒண்ணு இருந்தது. அந்த யானைக்கு மேல யானை பாகன் இருந்தான். அந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்கவும் தன்னுடைய சங்கிலியை அறுத்துட்டு ஓட ஆரம்பிச்சது. இப்போ யானை பாகன் யானையை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ வேலை பார்த்தான், ஆனா ஒண்ணுமே நடக்கல. அந்த யானை நினைச்சிருந்தா அந்த யானை பாகனை எப்பவோ குறி வச்சு சாகடிச்சிருக்கலாம். ஆனா அவனை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சேதப்படுத்துச்சு. இந்த யானையை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த யானை போற வழியில ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த யானை அதுல விழுகிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தான். அதே மாதிரி மதம் பிடிச்ச அந்த யானை குழிய பார்க்காம அந்த குழிக்குள்ள போய் விழுந்து சிறை கைதி மாதிரி இருந்தது. இந்த யானையை பார்க்கறதுக்காக பனை மரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த யானை பாகன் அதே குழியில தவறி விழுந்துட்டான். ஆனா அப்பவும் அந்த யானை பாகனை எதுவுமே செய்யல. சொல்ல போனா அந்த செல்வந்தனும் நீதான், அந்த யானையும் நீதான் அப்படின்னு சொல்ல மன்னன் கும்பன் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு ரொம்ப கவனமா கேக்குறாரு. அதே மாதிரிதான் அந்த யானை கதையை எடுத்துக்கிட்டேன்னா அதுல உள்ள யானை நீதான். யானை பாகன் குழிக்குள்ள விழுகும் போது அவனை ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா அது யானை பாகனுக்கு அடிமையா இருந்து பழகி தன்னை சிறைப்படுத்தினாலும் அவனை எதுவும் செய்யணும்னு தோணவே இல்லை. அதே மாதிரிதான் நீயும் ஒரு இடத்துல இருந்து பழகி அந்த இடத்துல இருந்தா ஞானம் கிடைக்காதுன்னு சொல்லி வேற இடத்தை தேடி வந்து இத்தனை வருஷமா அலைஞ்சு தெரிஞ்சிருக்க. நீ உண்மையாவே துறக்க வேண்டியது உன்னுடைய மனசதான். அதை இன்னும் நீ துறக்கவே இல்லை. உன்னுடைய மனசுதான் பந்தங்களையும் பற்றுக்களையும் உண்டாக்குது. அதுதான் மற்ற பிறவிகளுக்கான காரணமா அமையுது. மனசை துறக்கிறவங்க தான் உண்மையான துறவிகள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கற்பாறை மாதிரி மன்னன் அசையாம நின்னாரு. இந்த நேரத்துல அந்தி சாயும் நேரம் வந்தது. கும்பனுடைய உடல் பெண்ணா மாற ஆரம்பிச்சது. மன்னர் சூடாலாவை பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக கும்பன் வேகமா ஓடுறான். ஓடிட்டு இருக்கிற நேரத்திலேயே சூடாலாவா மாறி பறந்து தன்னுடைய அரண்மனைக்கு போயிடுறான். மறுபடியும் 3 நாட்களுக்கு அப்புறமா தன்னுடைய கும்பன் உருவத்துல அரசனை தேடி வரான். இப்போ கற்பாறை மாதிரி இருந்த மன்னன் அதே நிலையில இருக்காரு. அதனால அவரை எழுப்புறதுக்காக சிங்கம் மாதிரி கர்ஜனை செய்யறான். உடலை அசைச்சு பார்க்கறான். அப்ப கூட மன்னர் எழுந்திருக்கவே இல்லை. இதை பார்த்து இவரை முழுசா பிரம்ம நிலை அடைஞ்சிட்டாரோ அப்படின்னு நினைச்சு தன்னுடைய யோக சக்தியால அவருடைய இதயத்துல இன்னும் சின்ன உணர்வு இருக்கு அப்படின்றத அவனால உணர முடிஞ்சது. கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கும்பன் தன்னுடைய உடல்ல இருந்து மன்னருடைய உடலுக்குள்ள போய் அவருடைய உடல்ல ஏதாவது உணர்வு இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தான். அவருக்கு உணர்வு இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சது. மறுபடியும் கும்பன் தன்னுடைய உடலுக்குள்ள வந்துட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து வீணை மீட்டுறது, சாம வேத கீதங்கள் எல்லாமே பாட ஆரம்பிச்சான். இந்த இனிமையான ஓசையை கேட்டு சூரிய கதிர்களால தாமரை மலர்ற மாதிரி மன்னருடைய உணர்வு மெல்ல மெல்ல மலர்ந்து அவர் சமாதி நிலையில இருந்து மீண்டு வந்துட்டாரு. கும்பனுக்கு ஒரே சந்தோஷம், மன்னனை மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னு. இப்போ அந்தி சாயும் நேரம். சூடாலாவுடைய உருவம் வரப்போகுது. சூடாலா உருவத்தை மன்னர்கிட்ட காட்டுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால வேற ஒரு பெண் உருவத்தை அந்த நேரத்துல சூடாலா உருவாக்கிக்கிட்டா. அந்த பெண்ணினுடைய பெயர் மதனிகா. இப்பதான் மன்னர்கிட்ட தான் துர்வாச முனிவர் கிட்ட இருந்து பெற்ற சாபத்தை பத்தி தெளிவா சொல்றான். அதனால நான் பகல் நேரத்துல ஆணாவும் இரவு நேரத்துல பெண்ணாவும் இருப்பேன், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க மன்னர் சொல்றாரு, நான் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு 18 ஆண்டுகள் சிரமப்பட்டிருக்கேன். உண்மையிலே ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெளிவா விளக்கி சொன்னது நீங்க தான் என்னுடைய குரு. நீங்க எந்த உருவத்துல இருந்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு மனதார ஏத்துக்கிட்டாரு. இப்போ சூடாலா மதனிகா உருவத்துல மன்னர் கூட இரவு நேரத்துல இருக்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல மதனிகா மன்னர் கிட்ட கேக்குறா, என்னதான் நான் உன்னுடைய குருவா இருந்தாலும் நான் ஒரு பெண், எனக்கு கண்டிப்பா ஒரு கணவன் வேணும். என்னுடைய கணவன் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேனோ அதனுடைய எல்லா பொருத்தமும் உனக்கு இருக்கு. அதனால நீனே என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் குருவுடைய வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக உடனே அந்த இடத்துல மன்னன் சம்மதம் தெரிவிச்சாரு. ஒரு நல்ல நாள்ல மந்தாரா மலையில வேத முழக்கத்தோட அவங்க 2 பேருடைய திருமணமும் நடந்தது. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, பகல்ல கும்பனாவும் இரவு நேரத்துல மதனிகாவும் வாழ்ந்தாலும் அவனுடைய கற்பு பாதுகாக்கப்பட்ட நிலையில தான் இருந்தது.
இருந்தாலும் சூடாலா தன்னுடைய கணவனை இன்னும் சோதிக்கிறதுல அவ என்னைக்குமே பின்வாங்கவே இல்லை. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அந்த காட்டுல அழகா போயிட்டு இருந்த ஒரு சமயம் சூடாலாவுக்கு தன்னுடைய கணவன் உண்மையிலேயே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டாரா அப்படின்னு சோதிக்க விரும்பி ஒரு நாள் இரவு நேரம் மன்னன் அந்த மந்தாரா மலையில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல நீராட போகும்போது இந்த மதனிகா தன்னுடைய தவ சக்தியால ஒரு அழகான ஆணை உருவாக்கி அந்த ஆண் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டா. இப்போ மன்னர் நீராடிட்டு வெளியில வந்து பார்த்தா மதனிகா ஒரு ஆணோட இருக்கிறத பாக்குறாரு. ஆனா அவர் எதுவுமே வெளிக்காட்டிக்காம எதுவுமே சொல்லாம குடிலுக்குள்ள அமைதியா போயிட்டாரு. இவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக மதனிகா குடிலுக்குள்ள போறா. இப்ப மன்னர் என்ன சொன்னாரு தெரியுமா? உன்னுடைய காதலனோட நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் மதனிகாவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாரும் முக்கியமான ஒண்ண தெரிஞ்சுக்கணும். மன்னர் தன்னுடைய மனைவியை இன்னொருத்தரோட நெருக்கமா பார்த்தும் கண்டுக்காம போறது தப்பு இல்லையா அப்படின்னு தோணுச்சா? ஆனா இதனுடைய அர்த்தம் அது கிடையாது. தன்னுடைய மனசை முழுமையா தூய்மைப்படுத்தி தனக்கு குருவா வந்தவ இந்த மாதிரியான ஒரு தவறை செய்ய மாட்டா அப்படின்றது அவருடைய முழுமையான நம்பிக்கை. மன்னர் ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்றது இதுல இருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இனிமேலும் அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான உருவம் அதாங்க சூடாலா உருவத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அந்த உருவத்தை பார்த்த அந்த நொடி மன்னன் அப்படியே பிரமிச்சு போய் நின்னாரு. ஏன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவியை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியா தானே இருக்கும். அவருக்கு அதிர்ச்சியை நீக்கும் விதமா சூடாலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். தான் துர்வாச முனிவர் கிட்ட சாபம் வாங்கினது, கும்பனும் நான் தான், மதனிகாவும் நான் தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றான். அப்போ மன்னன் ஒரே வார்த்தை சொல்றாரு, என்னுடைய குருவும் நீதான் அப்படின்னு சொல்லி அவனுடைய காலில் விழ போகும்போது சூடாலா சொல்றா, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னுடைய கணவன், என்னுடைய காலில் விழக்கூடாது அப்படின்னு அவருடைய மடியில படுத்துக்கிட்டா. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அவங்களுடைய காதலை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா சூடாலா சொல்றா, நீங்க ஆத்ம ஞானத்தை முழுமையா அடைஞ்சிட்டீங்க. இதை நீங்க காட்டுல வந்துதான் அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க நாட்டிலேயே அடைஞ்சிருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம நாட்டுக்கு போய் சிறப்பா ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லவும் மன்னர் சொல்றாரு, நீ என்னுடைய குரு, என்னுடைய மனைவி, உன் பேச்ச நான் எப்படி கேட்காம இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 7 சமுத்திரங்கள் நீர் நிரம்பின ரத்தின பாத்திரங்களால அவரை அபிஷேகம் செய்யறா. அதுக்கப்புறம் மாணிக்கங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி மன்னரை அலங்கரிச்சு ஒரு சிம்மாசனத்துல அமர்த்தி நீண்ட ஆயுளுடன் வாழ்க அப்படின்னு ஆசி அளிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரே மனதுடைய மன்னனும் அவருடைய மனைவி சூடாலாவும் அலங்கரிக்கப்பட்ட யானை மேல ஏறி பெரும் கொண்டாட்டத்தோட 4 மடங்கு படைகளோட நாட்டுக்கு போறாங்க. அவங்க நாட்டுக்கு போகவும் மகிழ்ச்சியா அரசாட்சி செய்யறாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உடலை துறந்து முக்தி அடைறாங்க. பாத்தீங்களா, இந்த கதையில காமம், கோபம், போட்டி, பொறாமை, ஆசை, பேராசை இது எல்லாத்தையும் சீக்கிரமா வெல்லக்கூடியது பெண் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நடைமுறையில ஆணை விட பெண் தான் இந்த மாதிரியான மனசு எல்லாத்தையும் சீக்கிரமா கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றதுனாலதான் இந்த கதையும் அப்படி எழுதப்பட்டிருக்கு. இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, யாரு மனசை சரியான நேரத்துல கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. உங்களுக்கு யாரு சரியான நேரத்துல மனசை கட்டுப்படுத்துறாங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. போன காணொளி எல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையையும் மனசையும் மாற்றும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா நம்ம சேனல்ல கதை இருக்கும். அப்புறம் என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேனலை வந்து பாருங்க. இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.